இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட 15 பேர் மரணம், விரிவான விசாரணை. உப்சி எனப்படும் தஞ்சோங் மாலிம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 14 மாணவர்கள் உட்பட 15 பேர் பேருந்து விபத்தில் பலியான சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசாம் நூர்டின் தெரிவித்துள்ளார். அதிகமானோரை பலிகொண்ட இந்த கோர விபத்து மனித தவற்றினால் நிகழ்ந்ததா அல்லது வாகனத்தின் தொழில்நுட்ப கோளாறா என்பது தொடர்பில் முழு கவனம் செலுத்தப்பட்டு ஆராயப்படும் என்று டத்தோ நூர் ஹிசாம் குறிப்பிட்டார். உப்சி பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான அந்த பேருந்து அதிவேகமாக செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை யாரும் பார்க்கவில்லை. எனவே இதனை வெறும் ஆரூடமாகவே வகைப்படுத்துவதாக டத்தோ நூர் ஹிசாம் தெரிவித்தார். இத்துயரச் சம்பவம் இன்று திங்கட்கிழமை அதிகாலை 1:10 மணியளவில் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் கிரிக் பானூன் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. அல்சா MPV வாகனத்துடன் மோதி அந்த பேருந்து கவிழ்ந்ததில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த 14 மாணவர்களும் பேருந்தை செலுத்திய அதன் ஓட்டுநரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் வீடுகளை வாங்க விரும்பும் இந்திய முஸ்லிம் சமூகத்தினருக்கு 5 விழுக்காடு கழிவை வழங்கும் மாநில அரசாங்கத்தின் திட்டத்தை மாநிலத்தில் உள்ள இதர சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்துவது குறித்து மாநில அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக முதலமைச்சர் சோகன்யோ தெரிவித்துள்ளார். பினாங்கில் குறிப்பாக விற்கப்படாமல் இருக்கும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்களை வாங்க விரும்பும் அனைத்து இனத்தவருக்கும் சிறப்பு கழிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தாங்கள் பெற்றிருப்பதாக சோகன்யோ குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் இந்த உத்தேச ஆலோசனையை மாநில அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்று அவர் விளக்கினார். பொய்யான முதலீட்டு திட்டத்தை நம்பி 57 வயது மாது தனது வாழ்நாள் சேமிப்பு பணமான 6 லட்சம் ரிங்கிட்டை இழந்துள்ளதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ யஹயா ஒத்மான் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்ட குறுகிய காலத்தில் கொழுத்த பணம் என்ற விளம்பரத்தை நம்பி அந்த மாது 6 லட்சம் ரிங்கிட்டை கட்டம் கட்டமாக முதலீடு செய்துள்ளார். முதலில் 14,000 ரிங்கிட்டை அவர் முதலீடு செய்துள்ளார். அதற்கு லாப ஈவாக 1000 ரிங்கிட் ரொக்கம் அவரின் கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. பின்னர் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதிக்கும் ஜூன் 4ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் வங்கியின் 28 பண பரிமாற்றம் மூலம் 6 லட்சம் ரிங்கிட்டை அந்த மாது முதலீடாக செலுத்தியுள்ளார். லாப ஈவு கிடைக்கும் என்று நம்பியிருந்தவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த 6 லட்சம் ரிங்கிட்டும் திரும்ப கிடைக்கவில்லை. தாம் மோசம் போனது குறித்து அந்த மாது போலீசில் புகார் செய்திருப்பதாக யஹயா ஒத்மான் குறிப்பிட்டார். அண்மையில் அறிமுகமான 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தனது 16 வயது மகனை தந்தை ஒருவர் 1500 ரிங்கிட் செலுத்தி ஜாமீனில் எடுக்க மறுத்துவிட்டார். இது எனது மகனுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இதுபோன்ற ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபடும் ஒரு மகனை காப்பாற்ற எந்த தந்தையும் முற்படக்கூடாது என்று 40 வயது தந்தை தெரிவித்தார். அந்த 16 வயது பையன் ஜோஹர் பத்து பஹட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நீதிபதி அருள் நோவால் தாஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 2ஆம் தேதி பிற்பகல் 4 மணியளவில் பத்து பஹாட்டில் உள்ள ஒரு வீட்டில் தனக்கு அறிமுகமான பெண்ணை அந்த பையன் பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டை அந்த பையன் ஒப்புக்கொண்டான். தீர்ப்பு கூறுவதற்கு ஏதுவாக அந்த பையனை 1500 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. எனினும் தனது மகனை ஜாமீனில் எடுக்க விரும்பவில்லை என்று அந்த தந்தை உறுதியாக தெரிவித்துவிட்டார். சமூக வலைத்தளங்களில் பெயரின்றி கைபேசி தரவுகளை பரிமாறிக்கொள்வது புதியது அல்ல என்று தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தெரிவித்துள்ளது. உலகளாவிய நிலையிலும் இதுதான் நடக்கிறது. இது அத்துமீறல் செயலும் அல்ல என்று அந்த ஆணையத்தின் ஓர் உறுப்பினரான டெரெக் ஜான் பெர்னாண்டஸ் தெரிவித்தார். கூகுள், ஃபேஸ்புக் போன்றவற்றில் வாடிக்கையாளர்களாக இருப்பவர்கள்
ஒவ்வொரு நாளும் இவ்வாறே செய்கின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார். இது தனிப்பட்ட ஒருவரின் தரவு தொடர்புடைய விவகாரத்தை மீறிய செயலாக கருத இயலாது என்று அவர் விளக்கினார். லாரியின் பின்புறம் மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி மரணமுற்றார். இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் டூத்தா உலுக்லாங் நெடுஞ்சாலையின் 4வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இரவு 9 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் கோலாலம்பூரிலிருந்து கோம்பாக்கை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த 17 வயது ஆடவர் உயிரிழந்ததாக கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நூர் அரிஃபின் முகமது தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.